இந்த ஓர் ஃபிஷ்ஷை தான் லாங்கஸ்ட் போனி ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. இதுங்க அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு ரிப்பன் மாதிரி இருக்கும். இதுங்களை டீப் சீ கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் 3000 அடி ஆழத்தில் தான் இதுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குங்க. உடம்பு சரியில்லாத போது டெத் ஆகும்போது மட்டும்தான் சர்ஃபேஸ்க்கு வரும். இதுங்க கடலில் இருக்கிற பிளாங்டன், ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஸ்குவிட்டை தான் சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. ஒரு நாக்டர்னல் கிரியேச்சர்ஸ்னு இதுங்களை சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மர்ஸ். இதுங்கெல்லாம் ரொம்ப ரேராக தான் காணப்படுது. இந்த ஓர் ஃபிஷ் தன்னோட டேமேஜ் ஆன பாடி பார்ட்ஸை செல்ஃபாகவே லூஸ் பண்ணிக்குங்க. பிகாஸ் பேராசைட்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் மற்ற ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கும் தான். சம்டைம்ஸ் அதுங்க ரீஜெனரேட் ஆகிடும். இந்த ஓர் ஃபிஷ்ஷை மிஸ்டீரியஸ் கிரியேச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதுங்க டீப் சீயில் வாழ்கிறதுனால இதுங்களை பற்றி அவ்வளோவா ஸ்டடி பண்ணலை. 4 வகையான ஓர் ஃபிஷ் ஸ்பீஷியஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதுங்களுக்கு பல்லுங்கிறது கிடையாது. என்னதான் இதுங்க டீப் சீ கிரியேச்சர்ஸாக இருந்தாலும் சைனாலேயோ ஜப்பான்லேயோ இதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ஜஸ்ட் போனி ஃபிஷ்னு சொல்லப்படுற ஷன் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். இதுங்களை ஏன் ஷன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுங்க தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இதுங்களோட உணவு முறை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், ஆல்கே அண்ட் பிளாங்டன். இதுங்களை ஏன் ஹெவியஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்கன்னா 2000 கிலோ வரைக்கும் வெயிட் போடும், 14 அடி வரைக்கும் வளரும். இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மர்ஸ். இதுங்களால் 2000 அடி ஆழம் வரைக்கும் கடலுக்குள்ளார நீந்த முடியும். இதுங்க ஒரு ப்ரீடிங் டைமில் 300 மில்லியன் எக்ஸை லே பண்ணுங்க. பட் அது எல்லாமே ஃபுல் க்ரோத் ஆகும்னா அது தெரியல. இதுங்க பாடி ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுங்க பாடி ஷேப் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும்.